பரத்வாஜர் வீற்றிருக்கும் யோகமாயா பீடத்திலே சுவாமி பரத்வாஜர் வீற்றிருக்கும் யோகமாயா பீடத்திலே சுவாமி பரத்வாஜர் இங்கிருக்க வேறு துணை வேண்டிடுமோ? சக்தி நெருங்கிடுமோ? தவ வலிமை தீயிருக்க தீய சக்தி நெருங்கிடுமோ? சுவாமி பரத்வாஜர் இங்கிருக்க தீய சக்தி நெருங்கிடுமோ? பரத்வாஜர் இங்கிருக்க வெற்றி வர மறுக்குமோ? சுவாமி பரத்வாஜர் இங்கிருக்க சூதுமதி வென்றிடுமோ? எத்தனை எத்தனை பூஜைகளோ எங்கள் குருத்தவ சாலையிலே, எத்தனை எத்தனை பூஜைகளோ எங்கள் குருதவ சாலையிலே, எத்தனை எத்தனை வேள்விகளோ யோகமாயா பீடத்திலே, எத்தனை எத்தனை வேள்விகளோ யோகமாயா பீடத்திலே. சுவாமி பரத்வாஜர் வீற்றிருக்கும் யோகமாயா பீடத்திலே, சுவாமி பரத்வாஜர் வீற்றிருக்கும் யோகமாயா பீடத்திலே, சுவாமி பரத்வாஜர் வீற்றிருக்கும் யோகமாயா பீடத்திலே.
ஜெய் புவனேஸ்வரி. என் பேர் கவிதா. நான் கள்ளிக்குப்பத்தில் இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு வந்து அங்கே எங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப நாளாக வந்து வேண்டிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து இங்கே ரொம்ப தீவிர பக்தர். நானும் வருவேன். நான் எங்கே போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் சாப்பிடாத மருந்து மாத்திரைங்க கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அம்பாலே கதின்னு வந்து எனக்கு இங்கே தான் வந்து எனக்கு வேணும், எனக்கு குழந்தைங்க கொடுத்தே ஆகணும்ன்ட்டு குருஜி காலை பிடிச்சி நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். அவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை தேத்தி அனுப்பிச்சார். அதனால் இருந்தும் நான் அவரும் இருக்குன்னு சொல்லி அவரும் என்னோடய ஆத்ம திருப்திக்கு பேசி அவரும் வேண்டி பூஜைலாம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு சரி போன நவராத்திரிக்கும் வந்து நான் வேண்டிட்டு போனேன். எனக்கு கொடுத்தா குழந்தைங்களோட நான் அடுத்த நவராத்திரிக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடவே கிளம்பி போயாச்சு. சரி நீ கஷ்டப்படாதே, நீ கேட்ட உன்னோட வேண்டுதலுக்கு பலன் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி 1க்கு 2 யாருக்குமே கிடைக்காம எல்லாத்தையும் சேர்த்து உன்னோட கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் ஜெய் புவனேஸ்வரின்னு சொல்லி எல்லாத்தையும். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் மோஹித், பொண்ணு பேர் மோஷிதா. 2 மாதம் ஆகுது. இதோட எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னத்துக்கு நான் இருந்தேனோ எல்லாத்துக்கும் சேர்த்து குருஜிக்கும் இந்த ஆசிரமத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னியும் எப்போ எந்த ஒரு வருஷத்துலேயும் இன்னும் நவராத்திரினா என் பசங்களை கூப்பிட்டு வந்து 9 நாளும் வர முடியுதோ இல்லையோ, எப்படி என்னால் வர முடியுதோ என்னால் வந்து நானும் என் குழந்தைங்களும் எப்பயும் இந்த ஆசிரமத்துக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம். அதுவும் இல்லாமல் என்னோட இது மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவங்களுக்கும் பல கஷ்டம் இருந்தது. ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகாமல் இருந்தோம், அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்து அவருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போ அவங்களோட குறை எல்லாத்தையும் அவங்களோட குழந்தைங்களான எங்களோட குறையை தீர்த்து வச்சுட்டாங்க. அதுக்காகவும் சேர்த்து எங்கள் அம்மாவையும் அவங்களுக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் அவங்களையும் நல்லா வச்சுருக்கணும் ஜெய் புவனேஸ்வரி. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நான் பெற்ற இந்த இன்பமும் இந்த மாதிரி ஒரு இது இவங்க இருக்கிற எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் என்ன மாதிரி இந்த ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தை நீங்களும் பெற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா ஜெகன்மாதா. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா ஜெகன்மாதா. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா சின்னமஸ்தா. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீபாலா. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா தூமாவதி. ஓம் மாதா ஸ்ரீ மாதா, ஓம் ஸ்ரீ மாதா ஜெகன்மாதா. அம்பாளை வந்து எப்படி வேணால் பூஜிக்கலாம். ஒன்றுமே தெரியலன்னா நம்ம ஒரு செடியை பார்க்குறோம், நிறைய புஷ்பங்கள் நிறைய இருக்குது, அந்த புஷ்பத்தை பறிக்க முடியாது. நம்மக்கிட்டேயோ பணம் இல்லை வாங்கிறதுக்கு, சக்தி கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே அந்த செடியை உத்து நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு புஷ்பங்களாக பார்த்துட்டே வரணும். இந்த புஷ்பம் நம்ம அம்பாளுடைய கூந்தலில் பூச்சரமாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும், பூ மாலையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், பாதத்தில் புஷ்பமாக விழுந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு பார்த்தாக்கா இந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த பூ அத்தனையும் அம்பாளுடைய திருவடியில் போய் சேர்ந்துடும். அம்பாளை செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிரேமையாக இந்த மனசை வச்சுக்கோங்க. இந்த மன சாம்ராஜ்யத்தில் வந்து எந்த விதமான அழுக்கு இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மனசை வச்சுக்கோங்க. இந்த மனசு
இரத்த ஓட்டம் ஓடுற இடத்துல இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா வச்சுண்டு அங்கே ஒரு சிம்மாசனம் போட்டு ரத்ன சிம்மாசனத்தை போட்டு குருமணி இழைத்திட்ட தங்க சிங்காசனத்தின் மீது கொலு வீற்றிருக்கும் நின்னை அனந்த முறை தண்டனிட்டு கும்பிட்டு அனந்த முறை தண்டனிட்டு மறுமலர் எடுத்து அர்ச்சிக்க வா என்று அழைப்பது என்னாள் அப்படின்னு கேளுங்க. முளையும் பூஜை பண்ண வைப்பான். கொஞ்சமாகவும் அர்ச்சனை பண்ணலாம், நிறையவும் அர்ச்சனை பண்ணலாம், ஆபால கோபமாகவும் அர்ச்சனை பண்ணலாம். எல்லாம் இருக்குது. குடும்ப ஸ்திரீகள்கிட்ட தான் தர்மம் இருக்குது. எல்லோரும் நன்னா உட்காந்துண்டு ஏதோ தபஸ் அப்படின்னு சொல்லிட்ட உடனே, ஜபம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே கண்ணெல்லாம் மூடிண்டு இறுக்கமாக முகத்தை வச்சுண்டு ரொம்பவும் பிரேமையாக அம்பாளுக்கிட்ட போயிட்டு, நீ வெளியில் போயிட்டு வரேம்மா பார்த்து சரியா, என்னை சமத்தாக இருக்க வைக்கணும், நீ தெரியுதா சொல்லிட்டு போனால் போகிற காரியமும் நல்லா நடக்கும். இங்கே திரும்பி வரும்போது ஜெயமாகும். இந்த மாதிரி பழகிக்கோங்க எல்லோரும். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைசியில் உட்காந்துருக்கிற ஒரு ஆளை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் எல்லோரும் முண்டி அடிச்சுன்னு வந்துட்டாங்களே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் இருக்கிறவளுக்கு தான் முதல்ல அம்பாள் கொடுக்க போகிறான். அம்பாளை என்ன சொல்லியிருக்கா, அம்பாளுக்கு கடைக்கண் பார்வைன்னு சொல்லியிருக்கா. கடைசியில் இருக்கிறவனுக்கு தான் பார்ப்பான். ஏழை தீனன், ரொம்பவும் அவன் தீன தயாளு அந்த அம்பாள், கருணா சமுத்திரம். இன்றைக்கி முத்துக்களால் அர்ச்சனை, எல்லாவித மலர்களாலையும் எருக்கம்பூலேருந்து அருகம்பூலேருந்து வில்வத்திலேருந்து துளசியிலேருந்து மருவிலேருந்து தவனத்திலேருந்து அரளியிலேருந்து செவ்வரளியிலேருந்து மல்லி முல்லை ஜாதி ரோஜா எல்லாவற்றினாலும் இன்றைக்கி மாலையை சமர்ப்பிச்சிருக்கோம். அம்பாளுக்கு பூமாலையை சமர்ப்பிச்சிருக்கோம். எல்லா மணி மாலையும் இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த முத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்கோம். எல்லாருடைய கஷ்டமும் தேவி என்கிட்ட சொல்கிறா, எல்லோரும் கஷ்டமாக வந்திருக்கா, அவளுக்கு இந்த பிரசாதத்தை கொடு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தேன், எல்லாருக்கும் இந்த பிரசாதம் போய் சேரணும்னு வச்சுக்கோ, எல்லோரும் கொடுக்கணும்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு நன்னதாக பண்ணணும், அது கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் பந்தோபஸ்தாக வச்சுக்கணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நேற்று ராத்திரி படுத்துட்டு இருந்தேன், அம்பாள் முத்துக்களால் அர்ச்சனை பண்ணுன்னு மெசேஜ் வந்தது. பார்த்தேன், இப்படி தானே மெசேஜ் வரும், இறை தூதுவர்கள் வருவாங்க, வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இறை தூதுவர்கள் மெய் தூதுவர்கள் வரும்போது, ஆன்மீக தூதுவர்கள் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு காதில் கேட்டுண்டா போதும், நம்ம நல்லா இருப்போம். சந்தேக பார்வையோடு பார்த்தா நம்ம வாழ்க்கை சந்தேகமாக முடிஞ்சிடும். எல்லாத்தையும் முதல்ல பக்தி வேணும், அதுக்கப்புறமா ஸ்ரத்தை வேணும், அதுக்கப்புறம் தயாள குணம் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், சேவை பண்ணணுங்கிற மனப்பான்மை வேணும். இல்லை இவனுக்கு நம்ம சேவை பண்ணணும், இவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற புத்தி வேணும். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவி எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பான். இன்றைக்கி முத்துக்களை நானா விதமான முத்துக்களால் அர்ச்சனை. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நமஹ. ஆம் ஹ்ரீம் குரோம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் என்பது பிரணவம், ஸ்ரீம் என்பது லக்ஷ்மி பீஜாட்சரம், ஹ்ரீம் என்பது புவனேஸ்வரி பீஜாட்சரம். எங்கே புவனேஸ்வரி பீஜாட்சரம் அதிகமாக சொல்லப்படுகிறதோ ஹ்ரீம் என்கின்ற பீஜாட்சரம், ஸ்ரீம் என்கின்ற லக்ஷ்மி வருவாள். இதுதான் தத்துவம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லக்ஷ்மி வரட்டும், அலக்ஷ்மி போகட்டும், சத்தியம் நிலைக்கட்டும், அசத்தியம் போகட்டும், தர்மம் நிறைய வரட்டும், அதர்மம் போகட்டும், கிளேசம் போகட்டும், மனக்லேசம் போகட்டும், சத்புத்தி மனசாந்தி வரட்டும். எந்தெந்த அவயங்களால் நம்ம தப்பு பண்ணுறோம், கண்ணால் பார்க்கக்கூடாது பார்க்குறோம், காதால் கேட்கக்கூடாது கேட்குறோம், சேஷ்டை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது இந்த கை காலெலாம் சேஷ்டை பண்ணோம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த கரங்கள் படைத்தது உனக்கு அர்ச்சிக்கத்தான், கண்கள் படைத்தது உன்னை பார்க்கத்தான், இந்த சிரசு கொடுத்தது உனக்கு வணங்கத்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இன்றைக்கி உட்காந்துட்டு கடைசியில் இருக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து எங்கிட்ட வாங்கிட்டு போங்க. அதை ஆற்றுல வச்சுக்கோங்க. அந்த மணியை மணியாக இருப்பீங்க நீங்கள்.
மணியாக இருப்பீங்க. நல்ல ஐஸ்வர்யம் வரும், கெட்டதே வராது, தீங்கு வராது. தீங்கே நமக்கு வரக்கூடாது, தீங்கு வரவே மனசு தாழ முடியல. தீங்கு வந்தால் எல்லாருக்கும் தரேன், பொறுமையாக இருந்து வாங்கிட்டு போய் ஆற்றுல வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, மணியே கட்டிக்கோங்க. சிந்தாமணி, மனோன்மணி, உண்மணி, இந்த மணி தான். இந்த முத்துக்கள் எல்லாருக்கும் தரேன், எல்லோரும் வச்சுக்கோங்க. சௌபாகியமாக லட்சணமாக அமோகமாக இருப்பீங்க, எந்த விதமான கஷ்டமும் வராது. யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தில் எந்த காரியம் சித்தி ஆகலை, எது நடக்கலை, இந்த அம்பாள் எது சரியாக இது பண்ணலை, எல்லாத்தையும் நல்லது தான் பண்ணிட்டு வரா. பக்தி தானே நமக்கு வேணும். மாணிக்க வாசகர் சொல்லுவார், யார் பெறலாம் அச்சோவே, அழுதால் பெறலாம் அச்சோவே. தேவியை பார்த்து நம்ம பன்னீர் புஷ்பங்களை விட கண்ணீர் புஷ்பங்களை கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுறா தேவி. இந்த பூஜையை பண்ண சொன்னது எங்கள் அப்பா தான். அவர் பெரிய கருணாமூர்த்தி, யுகத்தில் ஒரு புருஷர், அவர் அப்பேற்பட்டவர். இந்த மாதிரி பூஜைகள்லாம் அம்பாளுக்கு இங்கே திருவடியில் இங்கே நடக்கிறதுன்னா அவளுடைய இச்சை இது நடக்கிறது. உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உங்கள் பக்திக்கும் எனக்கு ஒன்று தான். நானே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நான் ஆசைப்பட்டதில்லை. அந்த குணத்தை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்து வளர்த்ததில்லை. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே உங்களுக்கு இருக்கணும். என்னுடைய அபிமானிகள் நீங்கள், என்னுடைய பக்தர்கள் நீங்கள், உங்களுக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன். உங்கள் கஷ்டம் தீர்ற வரைக்கும் என் பிரார்த்தனை தொடர்ந்துட்டே இருக்கும், என் ஜபம் நடந்துகிட்டே இருக்கும், என்னுடைய பூஜையை செய்துட்டே இருப்பேன். கவலையே படாதீங்க, நன்னா இருப்பீங்க. உன் பையன் பொண்ணு எல்லோரும் நல்லா இருப்பாங்க. உங்கள் வீட்டில் கணவன் நல்லா இருப்பான், எந்த விதமான தீங்கும் வராது, எந்த விதமான போத வஸ்துக்கும் ஆளாக மாட்டான், நன்னா இருப்பான், சௌபாகியத்தோடு இருப்பான்னு சொல்லிட்டு நான் இந்த புவனேஸ்வரி மாதாவை விட எங்கள் அப்பாவை வணங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ என்னை கொஞ்சிருக்கார், எவ்வளோ பிரேமையாக என்ன இருக்கார், எவ்வளோ உடம்பெல்லாம் தடவி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா, அம்பாளுடைய பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னா ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அது எங்கள் அப்பாவால் தான் முடியும். அதை அவர் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி முத்துக்களை தரேன் உங்களுக்கு, வச்சுக்கோங்க. இதை ஒரு சொத்தாக காப்பாற்றி வச்சுக்கோங்க. என்னென்ன நடக்கணுமோ, எது எது சரியாக வரணுமோ, எதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக நடக்கணுமோ, இதெல்லாம் என்னென்ன இருக்குமோ விசுவாசமாக அதை வச்சு பூஜை பண்ணுங்க. நான் இன்றைக்கி தரேன். எங்கள் அப்பாவையும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, குருநாதனையும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, யோகமாயா புவனேஸ்வரியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காட்சி கிடைக்காது, இந்த மாதிரி தரிசனம் கிடைக்காது யாருக்கும். எல்லாம் நன்னா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக மனதார ரொம்ப புவனேஸ்வரியை பிரார்த்திச்சுட்டு உங்களை எல்லாம் வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஜெய் புவனேஸ்வரி. பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, தோஷமெல்லாம் களைகின்ற தவராஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, தோஷமெல்லாம் களைகின்ற தவராஜரே, விஸ்வாசமுள்ள எங்கள் குணசீலரே, புவனேஸ்வரி சுவாமி தந்த பரத்வாஜரே, விஸ்வாசமுள்ள எங்கள் குணசீலரே, புவனேஸ்வரி சுவாமி தந்த பரத்வாஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே. சிவசிதானந்த மௌன குரு வழி வந்த சீடனே, ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியின் தவமைந்தனே, மரகதம் மீண்டெடுத்த மாதவ புதல்வனே, பரமஹம்ச தேவனே தவராஜசீலனே, மெய்த்தவ வேந்தனே பரத்வாஜ குருநாதா, குருவடியை தொழுதோம் என்றும் எமை காப்பாய். ஞான திருவிளக்கு ஏற்றுகிறார் சுவாமி, ஞானம் முழுதும் பறை சாற்றுகிறார்,
ஞான திருவிளக்கு ஏற்றுகிறார் சுவாமி. ஞாலம் முழுதும் பறை சாற்றுகிறார். யாக வேள்விகள் நிகழ்த்துகிறார். யாக வேள்விகள் நிகழ்த்துகிறார் சுவாமி. வேதனைகள் யாவையும் மாற்றுகிறார். வாராகி பூஜையிலே மாற்றுகிறார். சிவசிதானந்த மௌன குரு வழி வந்த சீடனே, ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியின் தவமைந்தனே, மரகதம் மீண்டெடுத்த மாதவ புதல்வனே, பரமஹம்ச தேவனே தவராஜசீலனே, மெய்த்தவ வேந்தனே பரத்வாஜ குருநாதா, குருவடியை தொழுதோம் என்றும் எமை காப்பாய். பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, பிணிகள் யாவையும் விலக்குகிறார் சுவாமி. பேரருளை இங்கே நிலை நாட்டுகிறார். பிணிகள் யாவையும் விலக்குகிறார் சுவாமி. பேரருளை இங்கே நிலை நாட்டுகிறார். ஹோமத்தீனை எழுப்புகிறார். ஹோமத்தீனை எழுப்புகிறார் சுவாமி. சாபங்கள் யாவையும் அதில் சாய்க்கின்றார். வாராகி பூஜையிலே சாய்க்கின்றார். சிவசிதானந்த மௌன குரு வழி வந்த சீடனே, ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியின் தவமைந்தனே, மரகதம் மீண்டெடுத்த மாதவ புதல்வனே, பரமஹம்ச தேவனே தவராஜசீலனே, மெய்த்தவ வேந்தனே பரத்வாஜ குருநாதா, குருவடியை தொழுதோம். என் பேர் சண்முகவல்லி. நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன். பரத்வாஜ சாமிஜியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை என் பையன் கூட்டிகிட்டு வந்தான். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னப்பா இங்கே போய் கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போது சாமிஜியை பார்த்துட்டு அந்த பூஜையில் உட்காந்துட்ட பிற்பாடு எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் வரும்போது ஒரு பிச்சைக்காரியாக வந்தேன். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுன்னு சொன்ன பார்த்தா அதே நிமிஷத்தில் 50,000 ரூபா போட்டாங்க. அந்த மாதம் தீபாவளி வேறு. உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி கொண்டாடுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எனக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து போயிட்டு இன்றைக்கி வள்ளியம்மா ஓஹோன்னு இருக்கிறான்னா எப்பயும் ஓஹோன்னு இருந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் பரத்வாஜ சாமிஜிக்கிட்ட வந்த பிற்பாடு இந்த யாகம் பண்ணேன். கோமாதா பூஜை பண்ண பிற்பாடு அதுக்கு பிற்பாடு ரொம்ப நல்லா இருந்தேன். இப்போ அதுக்கு தொயந்து இங்கே வருவோம் போவோம் சாமிஜியை பார்க்கவும் நான் எனக்கு மனசில் தைரியமும் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து சிவராத்திரி பூஜையில் வந்து உட்கார்றவங்கெல்லாம் வயசானவங்களும் வருவாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் வருவாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வேண்டிக்கிட்டு நீ இத்தனை வாரம் வான்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணமாக ஆயிரும். குழந்தை இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே வந்து வேண்டியிருக்கிறாங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. ரொம்ப முடியாமல் இப்போ என்ன மாதிரி நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. இன்றைக்கி நான் ஹார்ட் பேஷண்ட்டே இல்லை, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த மாதிரி இங்கே வர்றவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷமாக எல்லாமே நல்லது தான் நடந்துக்கிட்டு வருது. அந்த பரத்வாஜ சாமிஜினால் எந்த குறையும் யாருக்கும் வராது. எல்லாரையும் நல்லா வைப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்தால் அந்த சாப்பிட்டுட்டு தான் போகணும், மணி ஆகிடுச்சுன்னா கூட இல்லை முதல்ல நீ சாப்பிட்டுட்டு நீ கிளம்புமா அண்ணுவாங்க. அதுதான் நான் கண்ட பலன்.
இதுக்கு மேலே எனக்கு பலனே தேவையில்லை. நான் சாமிஜி தான் நம்பி இருக்கிறேன். என்னை சாமிஜி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க.